ஒரு அமைதியான கிராமத்தில் கதிர் என்ற சிறுவன் தன் தாத்தாவின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தான். விவசாயியான அவரது தாத்தா, கதிரின் தந்தை பிறந்தபோது நட்ட ஒரு மரத்தை தன் உயிருக்கு மேலாக நேசித்து, அதனிடம் பேசிக்கொண்டும் அன்பை பகிர்ந்து கொண்டும் இருப்பார். காலங்கள் உருண்டோட, கதிர் நகரத்திற்குச் சென்று வேலையில் அமர்ந்தான். பல வருடங்கள் கழித்து அவன் ஊருக்குத் திரும்பியபோது, முதுமையால் வாடியிருந்த தாத்தா, தன் காலத்திற்குப் பிறகு அந்த நிலத்தையும் மரத்தையும் ஒருபோதும் விற்றுவிடக் கூடாது என்று அன்போடு சத்தியம் வாங்கிக் கொண்டார். தாத்தாவின் மறைவிற்குப் பிறகு நிலத்தை விற்றுவிட்டு நகரத்திற்கே சென்று விடுமாறு சுற்றத்தினர் வற்புறுத்திய போதும், அந்த பெரிய மரத்தின் அடியில் நின்ற கதிரிற்கு தாத்தாவின் குரல் காற்றின் வழியே கேட்பது போல் இருந்தது. மரங்கள் என்பவை வெறும் தாவரங்கள் அல்ல, அவை நம் முன்னோர்களின் அன்பின் அடையாளம் என்பதை உணர்ந்த கதிர், தன் நகரத்து வாழ்க்கையைத் துறந்து, அதே மண்ணில் தங்கி தாத்தாவின் கனவை நனவாக்கி பசுமையான காட்டை உருவாக்கினான்.